அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க. நெஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நெஃப்டி மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 23,050 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த லெவலில் பாருங்களேன், 23,050ங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி அந்த லெவலையே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போக ட்ரை பண்ணிடுச்சு. ஆனால் திருப்பி அகைன் கீழே வந்துருச்சு. ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, நம்ம சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் நாளைக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 29,945 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அகைன் 22,800 அப்படிங்கிற ரேஞ்ச் செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கும்போது இந்த ஸ்விங் ஓகே 22,589 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டே ஹை ஓகே 23,111. இது தான் இன்றைக்கி ஆல் டைம் ஹையும் இது தான் இன்றைக்கி ஹை. இதை மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,190 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,385 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அப்படின்னு கீழே வந்தாலும் அகைன் இந்த 800 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, தென் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்துச்சு. 700 பாயிண்ட் பாசிட்டிவ்லேருந்து அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணியிருக்குங்க. பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு நான் நேற்று சொல்லியிருந்ததை பாருங்கள். எக்ஸாக்டாக மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்துட்டு அகைன் மேலே போயிருக்கு பாருங்கள். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே பிரேக் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு பிரேக் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு. 49,673 அந்த ரேஞ்சு, 700 அந்த ரேஞ்சு வரைக்கும் போணுச்சு. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் இன்றைக்கி டே ஹையை நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நான் வச்சுக்கிறேன். 49,680 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் இன்றைக்கி பிரேக் பண்ணுச்சு பார்த்தீங்களா, இந்த லெவல் 49,284 அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எங்கே ஓப்பன் ஆகுது, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது சப்போர்ட்டாக இருக்கும், இதற்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. தென் 49,000 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 48,836 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் 49,680ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே 49,981 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா நியூ ஹை வைக்கும். அது 50,802 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 1.5% இன்றைக்கி மேலே வந்துச்சு. ஃபின் நிஃப்டியும் ஒரு 1.5% மேலே தான் வந்துச்சு. ஆனால் எல்லாமே 3 மணிக்கு மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷர். நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இந்த லெவல் ஏன்னா இப்போலாம் நியூஸ் பேஸ்டு தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 22,135 அப்படிங்கிற இன்றைக்கி ஹை. மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கே போய் ஃபின் நிஃப்டி திரும்பி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு லெவலில் போய் மார்க்கெட் திரும்பி இருக்குது. 21,135 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,451 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போச்சுன்னா 22,626 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட்டு 21,965 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் சப்போர்ட் இந்த லெவல்
ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் ஃபில்லிங் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு டக்குன்னு பவுன்ஸ் ஆகிடுச்சு. 21,873 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,676 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,527 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. இது ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸு. ஃபின்னிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 22,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 22,969 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து நின்னாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22,000 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து நாளைக்கு 22,000க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 22,000ங்கிறது சப்போர்ட்டாக மாறிடும். 22,100, 22,150, 200 அப்படிங்கிறதுலாம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இந்த இடத்துல வந்து கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவல் ஒய் டேட்டா இருக்குது. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா நல்லா ஒரு 22,000ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடும். எல்லாமே வந்து இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் க்ளோசிங் தான் மேலே வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 1 hour வந்து பார்த்திங்கன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து நல்ல புல்லிஷில் இருந்ததை கொஞ்சம் வந்து கன்ஃபர்மேஷனே கிடைக்காத மாரி வச்சுட்டாங்க. எல்லாருமே இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா பை ட்ரெண்டுக்கு நல்ல ஒரு பை ட்ரெண்ட் வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 49,400க்கு மேலே அப்படியே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னாலும் நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்துடும். மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்த்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிற மாரி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு மார்க்கெட்டில். எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துருந்துருக்கும் மார்க்கெட்டில். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத ஓப்பனிங்கை பொறுத்து தான் தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் கிடையாது அப்படிங்கிறதுனால இதே இடத்துலையே மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் கூட இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்லைட்லி க்ரீனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா, மிட் கேப் தான் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஹைலைட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2.5% மேலே ஏறுனுச்சு மிட் கேப்பு. நல்லா ஏறிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா ரெசிஸ்டன்ஸ் 11,749 அந்த லெவலில் தான் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆனிச்சு. அந்த லெவலுக்கு மேலே போயிருந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல் இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கும். 11,813 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துலையே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. ஓகே, லெவல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 11,815 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் 11,652 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,561 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 11,445 அப்படிங்கிறது தேர்டு லெவல். நான் ஃபிப்னாசி லெவலையும் ப்ளஸ் வந்து ட்ரெண்டையும் அனலைஸ் பண்ணி தான் வந்து இந்த ட்ரெண்டெலாம் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அகைன் இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து மேலே போணுச்சு. மேலே போயிட்டு குளோபல் மார்க்கெட்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்லி ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 1 hourலேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2x3x4x வரைக்கும் மார்ஜின் வந்து தருவாங்க. 1 lakh வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கு கரெக்டாக Nifty 50 ஸ்டாக்லாம் எடுத்திங்கன்னா 2x3x மார்ஜின் வரைக்கும் 4x மார்ஜின் வரைக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா, உங்களால் 1 lakh இருந்தாலே 2 lakh 3 lakh வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து உங்களால் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கான அவைலபிலிட்டிலாம் தராங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே என்ன ப்ரோக்கரேஜ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல.
ஏற்கனவே வந்து பயன்படுத்திகிட்டு இருக்க ப்ரோக்கரேஜோட ரொம்ப கம்மியாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.